ஒருத்தரோட கருணை, ஒரு தெய்வீக கட்டளை, அப்புறம் நம்பவே முடியாத ஒரு 3000 வருஷ பயணம். இது ஒரு மகா யோகியோட கதை. வாங்க இந்த அற்புதமான கதையை பத்தி விரிவா பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். அடுத்தவங்களோட கஷ்டத்தை போக்க நீங்க போற பாதையே மாத்திக்க தயாரா இருப்பீங்களா? இந்த கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற கதையோட மையம். சரி, முதல் பகுதி, ஒரு யோகியின் கருணைமிக்க மாற்றுப்பாதை. ஒரு ஆன்மீக பயணம் எப்படி ஒரு எதிர்பாராத திருப்பத்தை சந்திக்குதுன்னு பாப்போம். நம்ம கதையோட ஹீரோ திருமூல நாயனார். இவர் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. இவர் ஒரு சைவ சித்தர், அதாவது சிவனை உணர்ந்து ஞானத்துல முழுமை அடைஞ்சவர். தன்னோட குருவான திருநந்தி தேவரோட சீடர் இவர். அகத்திய முனிவரை பார்க்கறதுக்காக கைலாயத்துல இருந்து பொதிகை மலைக்கு ஒரு பெரிய பயணம் போயிட்டு இருக்காரு. அப்படி ஆன்மீக சிந்தனையோட காவிரி நதிக்கரையில நடந்து போயிட்டு இருக்கும்போது திருமூலரோட கண்ணுல ஒரு காட்சிப்படுது. அது அவரை அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்க வச்சது மட்டும் இல்ல, அவரோட பயணத்தோட நோக்கத்தையே மாத்தப் போகுது. அங்க என்ன பார்த்தாருன்னா, ஒரு பசுக்கூட்டம். அதோட மெய்ப்பன் மூலன் இறந்து கிடக்க அவனை சுத்தி நின்னு கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருந்துச்சு. ஜீவராசிகளோட துயரத்தை பார்த்து மனசு உருகுற திருமூலரால அந்த வாயில்லா ஜீவன்களோட மௌன அழுகைய தாங்கிக்கவே முடியல. பகுதி 2, மாபெரும் உடல் மாற்றம். அந்த பசுக்களோட கண்ணீரை துடைக்கிறதுக்காக திருமூலர் ஒரு முடிவெடுத்தாரு. அது நம்ம கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இதுதான் இந்த கதையோட முக்கியமான திருப்புமுனை. திருமூலர் தன்னோட யோக சக்தியை ஒரு கருணை செயலுக்காக எப்படி பயன்படுத்துறாருன்னு பாருங்க. முதல்ல தன்னோட சொந்த உடலை ஒரு மரப்பொந்துல பத்திரமா வச்சாரு. அதுக்கப்புறம் கூடு விட்டு கூடு பாயிற வித்தைய வச்சு தன்னோட உயிரை அந்த உடம்புல இருந்து பிரிச்சு இறந்து கிடந்த மூலனோட உடம்புக்குள்ள புகுந்தாரு. இத மூலன் எழுந்ததும் துயரத்துல இருந்த பசுக்கள் எல்லாம் சந்தோஷத்துல கத்த ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப பாருங்க, மூலனோட உடம்புல இருக்கிறது 2 அடையாளங்கள். ஒன்னு கைலாயத்திலிருந்து வந்த யோகி திருமூலர், இன்னொன்னு சாத்தனூர் கிராமத்தைச் சேர்ந்த மாடு மேய்க்கிற மூலன். ஒரே உடம்புல ஆன்மீகமும் உலகியலும் ஒன்னு சேர்ந்த ஒரு அற்புதம் இது. அன்னைக்கு சாயங்காலம் மூலனோட உடம்புல திருமூலர் ஊருக்குள்ள போறாரு. ஆனா திரும்பி வந்த கணவனை பார்த்த சந்தோஷத்துல அவரை தொடப்போன மனைவிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அவளை பக்கத்துல கூட வரவிடாம அவர் தியானத்துல உட்கார்ந்துட்டாரு. அவளுக்கு ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பம். 3வது பகுதி, இறைவனின் மர்மமான திட்டம். ஒரு சின்ன கருணை செயல் எப்படி ஒரு பெரிய தெய்வீக பணியா மாறுச்சு? ஒரு மர்மம் விலக காத்துட்டு இருந்துச்சு. பசுக்களை எல்லாம் அதோட இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டு திருமூலர் தன்னோட சொந்த உடம்ப திரும்ப எடுத்துக்கலான்னு சொல்லி அதை வச்சுட்டு போன அந்த மரப்பொந்துக்கு திரும்பி வந்தாரு. ஆனா அங்க போனவருக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அவர் பத்திரமா வச்சுட்டு போன உடம்பு அங்க இல்ல, மாயமா மறைஞ்சு போயிருந்துச்சு. எல்லாம் தெரிஞ்ச அந்த சித்தருக்கே ஒரு கணம் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் தியானத்துல உட்கார்ந்து உண்மைய உணர்றாரு. இது வேற யாருடைய வேலையும் இல்ல, எல்லாம் வல்ல சிவபெருமானோட திருவிளையாடல், அதாவது லீலை. இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்குங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. சிவபெருமான் திருமூலருக்கு ஒரு பெரிய வேலையை கொடுக்க நினைச்சிருக்காரு. அது என்னன்னா, அவர் இந்த பூமியிலே தங்கி சைவ சித்தாந்தத்தோட ஆழமான கருத்துக்களை எல்லாம் அழகான தமிழ் மொழியில ஒரு புனித நூலா எழுதணும். இதுதான் அவருக்கு கிடைச்ச தெய்வீக கட்டளை. இறுதிப் பகுதி, 3000 வருட கவிதை. இறைவன் கொடுத்த கட்டளையை ஏத்துக்கிட்ட திருமூலர் தன்னோட வாழ்க்கையோட மிக நீண்ட மிக முக்கியமான ஒரு தவத்தை ஆரம்பிச்சாரு. நம்ப முடியுதா உங்களால? திருவாவடுதுறைக்கு போன திருமூலர் அங்க ஒரு அரச மரத்தடியில உட்கார்ந்து சமாதி நிலைக்கு போயிட்டாரு. அதாவது இந்த உலகத்தையே மறந்து பிரபஞ்சத்தோட கலந்த ஒரு ஆழ்ந்த தியானம். 1-2 வருஷம் இல்ல, முழுசா 3000 வருஷம். அவரோட அர்ப்பணிப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் தியானத்திலேருந்து கண்ணு முழிப்பாரு. ஒரே ஒரு பாடலை எழுதுவாரு, திரும்பவும் சமாதி நிலைக்கு போயிடுவாரு. இப்படியே 3000 வருஷங்கள், 3000 பாடல்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு மாபெரும் ஞான பெட்டகமா உருவாச்சு. அந்த ஞான பெட்டகத்துக்கு பேர் தான் திருமந்திரம். சைவ சித்தாந்தத்தோட ஒரு முக்கியமான வழிகாட்டியா இன்னிக்கும் இந்த நூல் இருக்கு. யோசிச்சு பாருங்க, 3000 வருஷம் தவம் ஒரே ஒரு புத்தகத்துல. தனக்கு கொடுக்கப்பட்ட தெய்வீக பணியை முழுசா செஞ்சு முடிச்ச திருப்தியோட திருமூலர் கடைசியா தன்னோட சொந்த இடமான கைலாய மலைக்கே திரும்பி போனாரு. சரி, இப்போ இந்த கேள்வி உங்கள்கிட்ட. ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு 3000 வருஷம் டைம் கிடைச்சா நீங்க எதை செய்வீங்க? உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க.